வணக்கம். என் அருமை விவசாய சொந்தங்களே, நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார். நம்ம உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் நமக்கு கிடைக்க பிறகு தான் இன்னைக்கு நிறைய இடம் நம்ம சோலார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பேய் குளத்தில் நம்ம வீடியோக்குள்ள நிறைய பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நண்பரும் ஆகி இந்த இடத்துல இவங்களுக்கு 2 HP அமைச்சு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு தோட்டத்தில் போர் போட்டிருக்காங்க, தண்ணி இல்லை. அப்போ அவங்க வீட்டில் தண்ணி இருந்தது, பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷனை சோலாரில் பயன்படுத்தி தண்ணி எவ்வளோ நேரம் ஓடும் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டு, அப்போ தண்ணி போதுமான இல்லைன்னோட இந்த செட்டப்புக்கு 2 HP வேண்டாம், நம்ம ஒரு 1 HP அந்த நிலையில் போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற ஆப்ஷனை மாற்றி அவங்க வீட்டுக்கு அப்படியே இந்த 2 HPங்கிற செட்டப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு சோலாரை பொறுத்தவரையில் விவசாயம் நிறைய வெறும் இடமா இருக்கிறத இன்னைக்கு விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த சோலாருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு குளத்துல தண்ணி சேவிங்கே நம்ம அரசாங்கம் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு தனி விவசாயியும் இவ்வளோக்குள்ள போராடி இந்த மாதிரி ஏதாவது அமைச்சு நம்ம விவசாயம் பண்ணணும்னு அந்த அளவு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ கரண்ட் கூட இப்போ பிரச்சனை இல்லை, சோலாருங்கிறது இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இன்னைக்கு அமைச்சுக்கிடுறோம். ஆனால் சேவிங், அதாவது தண்ணீர் இருக்கணும், இருந்தாதான் அந்த விவசாயிகள் நல்ல மேன்மேலும் வளருவாங்க. இந்த இடமும் நமக்கு ஒரு பசுமை கவுஸ் மாதிரி நல்லா குளிர்ச்சியா இருக்கும். புது புது மரங்களை உருவாக்கலாம். அது மாதிரி நிறைய காடுகளா இருக்கு, சீமை மரங்களா இருக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி அவங்களுக்கு சேமிச்சு கொடுத்துருந்தா, ஒரு குள அமைப்புல சேமிச்சு கொடுத்துருந்தா அவங்க விவசாயம் இன்னைக்கு நம்ம ஏரியால நல்லா செழித்து வளரும். ஸோ முயன்ற அளவு இந்த அரசாங்கமும் விவசாய மக்களுக்கு தண்ணீர்ங்கிற ஒரு அமைப்பை செஞ்சு கொடுக்கணும், குளங்குட்டைகளை பெருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. இப்போ எங்களுக்கு அந்த 2 HPல தண்ணி அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இப்படி ஒரு இடம் இருந்துச்சு, நான் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறோம். மகிழ்ச்சியா விவசாயம் செய்து நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துங்க. விவசாயம் செழித்தாதான் பொருளாதாரமே உயரும். நன்றி, வணக்கம்.